ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராஸ் ரஷ்மி ரதியில் டிப்னி நம்ம பார்க்கலாங்களா. தேர்ட் ஒன் யுதிஷ்டர் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய சாகித்யமே ஸ்ரீ ராம்தாரி சிங் தின்கர் का स्थान काफ़ी आधारपूर्ण है. இந்திய இலக்கியத்தில் ஸ்ரீ ராம்தாரி சிங் தின்கர் ஆத்தருடைய இடம் பார்த்தீங்கன்னா மிகவும் மதிக்கக்கூடிய இடத்தை அவர் பெற்றுள்ளாருன்றாங்க. இந்திய கவிதாமே ओज तथा जोश भरकर अपना नाम दिनकर ஸ்தாபித் கியா ஹே. இந்திய கவிதையில் வீரியத்தையும் மற்றும் உணர்ச்சியும் நிரப்பி தனக்கான ஒரு பெயரை அவர் நிலைநாட்டுகிறார்ப்பா. ஸ்ரீ ராம்தாரி சிங் தின்கர் ने उनकी सुप्रसिद्ध रचना रश्मि रति का पात्र है युधिष्ठिर. அப்போ ஆத்தருடைய ஃபேமஸான படைப்பு பார்த்தீங்கன்னா ரஷ்மி ரதி. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேரக்டர் யுதிஷ்டர். गुणी गुणीना गुणंगल रश्मि रति के पात्रों में युधिष्ठिर गौण पात्र ஈஹேன்றாங்க. அப்போ रश्मि रतिயில் பார்த்தீங்கன்னா युधिष्ठिर ஒரு துணையான पात्रன்றாங்க. काव्यों में उनके बारे में विशेष रूप से बहुत कुछ नहीं कहे जाने पर भी समय समय पर दिनकर उनके बारे में बहुत कुछ कहते हैं. காவியத்தில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நிறைய சொன்னதில்லப்பா. ஆனால் ஆத்தர் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சொல்லியிருப்பார். कर्ण और कृष्ण की बातचीत में कृष्ण கர்ண கே ஜென்ம ரகசிய பதா தேக்தேன். கர்ணன் மற்றும் கிருஷ்ணர் உரையாடும் போது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கர்ணனுடைய பிறப்பு ரகசியத்தை சொல்கிறார்ப்பா. தப் கர்ண் கிருஷ்ணன் சே உஸ் சத்திய கோ நான் பத்தானே கி வினத்தி கத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கர்ணன் கிருஷ்ணரிடம் ஒரு சத்தியத்தை வாங்குறாரு. சரி, இந்த உண்மையை நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ட்டு. தின்கர் கர்ணன் கே மூங் சே காவியமே யோ லிக்தேன். ஆத்தர் பார்த்தீங்கன்னா கர்ணனின் வாயிலாக இந்த கவிதையை எழுதுறாரு. சாம்ராஜ்ய நா கபி ஸ்வயம் லேங்கே சாரி சம்பத்தி முஜே தேங்கே. இது பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒருபோதும் பார்த்தீங்கன்னா ஆட்சியும் செல்வத்தையும் தங்களுக்காக எடுத்துக்கொள்ள மாட்டாங்கன்றாங்க. எல்லா செல்வத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கே கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஆத்தர் கர்ணனோட வாயிலாக எழுதிக்கிறார்ப்பா. கர்ண் யுதிஷ்டர்கே குணோன் சே பரிச்சித்தான். கர்ணன் யுதிஷ்டரோட குணங்களை பார்த்தா நன்கு அறிந்திருக்கிறார்ப்பா. இஸ்லியே வகும் கிருஷ்ணன் சே இஸ் பிரகார் வினத்தி கர்த்தா ஹே. அதனால்தான் அவர் கிருஷ்ணரிடம் இந்த மாதிரி ரெக்வஸ்ட்டாக அவர் கேட்டிருப்பார். இட்ஸே யுதிஷ்டர் கே சத்குண் பர் பிரகாஷ் பட்டா ஹே. இதில் யுதிஷ்டரோட நற்குணங்கள் அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க. பாவுக்னா உணர்ச்சி பூர்வமான. யுதிஷ்டர் படே பாவுக் பக்தி ஹே. யுதிஷ்டர் பார்த்தீங்கன்னா மிகுந்த உணர்ச்சி பூர்வமான பர்சன்றாங்கப்பா. உஸ்கி மாதா குந்தி युद्ध को रोकने के उद्देश्य से अपना ही पुत्र कर्ण से मिलने जाती है. அவங்களோட அம்மா குந்தி பார்த்தீங்கன்னா யுத்தத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தன்னோட மகன் கர்ணனை போய் மீட் பண்ணுறாங்க. जाने के पहले वह युधिष्ठिर से मिलकर सब कुछ बता देना चाहती है. போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க யுதிஷ்டரை மீட் பண்ணி எல்லாவற்றையும் சொல்லலான்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. லேக்கின் உன்னே பாவுக் ஜான்கர் வக் கஹனா நயி சாத்தி ஹே. ஆனால் அவங்க யுதிஷ்டர் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான பர்சன் தெரிஞ்சு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறது இல்லை. கவி தின்கர் கே ஷப்தோமே. ஆத்தர் சொல்கிறார்ப்பா. यदि कहूँ युधिष्ठिर से एक मलिन कहानी गल कर रह जाएगा एक भावुक ज्ञानीன்றாங்க. ஸோ இந்த மாதிரி கதையை யுதிஷ்டருக்கு தெரியும் போது அவங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா உருகி போயிடுவாங்கன்னு. இதுதான் இந்த 2 லைனோட மீனிங்ப்பா. रश्मि रति में युधिष्ठिर का चित्रण एक महान व्यक्ति के रूप में किया गया है. ரஷ்மி ரதியில் பார்த்தீங்கன்னா யுதிஷ்டரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் பர்சனாக சித்தரிக்கப்பட்டதுன்றாங்க. யுதிஷ்டர் கா சுபாவ் और ஆச்சார் நிசந்தேக் வந்தனியே ஹேன். யுதிஷ்டருடைய கேரக்டர் மற்றும் நடத்தை பார்த்தீங்கன்னா சந்தேகமின்றி போற்றக்கூடியதுன்றாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரஷ்மி ரதியில் யுதிஷ்டர் நம்ம பார்த்துட்டோம்ப்பா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.